நம்ம பண்ணையிலே எல்லாம் பெரிய சைஸான மாடுங்கண்ணா. மாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாடு ஏன் ஹைட்டுக்கு இருக்குது. ஆமாங்கண்ணா, நம்ம பண்ணையிலே எல்லாம் ஒரு பெரிய சைஸான மாடுங்கண்ணா. அது ஹெச்எப் கிராஸ் மாடுங்கண்ணா. அது 10 நாள் எடுத்துக்கோங்கண்ணா. ஒரு 20லேருந்து 25 லிட்டர் கண்டிப்பாக நம்ம இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாம்ண்ணா. இது தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, காட்டு மேய்ச்சலே இருந்த மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணமும் அதே மாதிரி தான். கிராஸ் மாடு தான் ஒவ்வொன்றும் நிற்காதுமாங்க. இங்கே பாருங்க. ஆமாங்கண்ணா, ரெண்டு பாருங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, 2 6 பல்லுங்கண்ணா. இந்த கண்ணு போட பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆகுங்கண்ணா. ஒரு நல்ல குணம். ஆமாண்ணா, நல்லா காம்பு இடைவெளி பாருங்கள், நல்லா 4 காம்பு இடைவெளி, நல்லா காம்பு நீளம், நல்லா இந்த மடி பூரா வந்துதாங்கண்ணா கண்ணு போடுண்ணா. இது ஒரு 15 லிட்டருந்து 17 லிட்டர் கண்டிப்பாக இந்த மாடு கறவை எதிர்பார்க்கலாண்ணா. பால் நரம்பு அடி பாருங்க, எல்லா மாட்டுக்கும் பாருங்க நரம்பு அடி பாருங்க, பால் நரம்பு பாருங்க. எல்லா மாட்டுக்கும் அப்படி வருங்களா? எல்லா மாட்டுக்கும் நல்லா கறக்கக்கூடிய மாட்டுக்கு பால் நரம்பு நல்லா வருங்கண்ணா. தலையீத்து கிடாரிங்கண்ணா, இன்னும் பல்லே போடலைண்ணா. ஆமாண்ணா, யாரும் நம்ப மாட்டாங்க இவ்வளோ பேர் வீட்டில் பல்லு போட்டிருக்காங்கன்னு. வாங்க நான் பல்லே காமிக்கிறேங்க வாங்க. ஆமாண்ணா, தலையீத்து பாருங்க, பல்ல பாருங்க. நான் பல்லு போட 1 வருஷம் ஆகுது. நான் பல்லு போட 1 வருஷம் ஆகுது. ஆமாண்ணா, நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணா. மாடு கிராஸ் மாடு தான். அதனால் நீங்கள் பாலுக்கு போக்குவரத்துக்கு எதுக்குமே நம்ம இது வச்சுக்கலாம். பால் வீட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா எறும்பு பாலாட்டு இருக்குண்ணா. எல்லாமே ஒரு வாரத்தில் கண்ணு போடுறாப்பு இருக்குங்கண்ணா. கண்ணு மாடு இருக்குங்கண்ணா. 1 வாரம் 10 நாள் கண்ணு போடுற மாடு இருக்குது. சென மாடு இருக்குதுங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் மழைக்கு இதுக்கெல்லாம் தாங்குற மாடு நிறையா பேர் கேட்குறாங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன், நாங்கள் வேலூர் மெட்ராஸில் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் வெயில் தாங்க மாட்டேங்குது நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற அப்படி கிராஸ் மாடு நம்மகிட்ட இருக்குது. ஜெர்சி கிராஸ் இருக்குது, கிரு கிராஸு, சாகிவால் கிராஸு, ரெட் சிந்தி கிராஸு, ஜெர்சி கிராஸு, எல்லா கிராஸ் மாடுகள் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. எப்படி மாடு வேணுமோ நம்ம கேட்குற மாடு எடுத்து கொடுத்துர்லாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேரை பார்த்தீங்கன்னா மோகனுங்கண்ணா. கரூர் மாவட்டங்கண்ணா. கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்படமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட மதுக்கரைங்கிற ஊரில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குங்க. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கண்ணா. எங்கள் அப்பா காலத்துலேருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 20 to 25 மாடு எப்பவுமே நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குங்கண்ணா. ஹெச்எப், ஜெர்சி கிராஸு எல்லா மாடுகள் விற்பனைக்கு இருக்குங்கண்ணா. எப்போ வேணாலும் நம்மகிட்ட ஒரு 20 to 25 மாடு எப்பவுமே நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குங்கண்ணா. தமிழ்நாடு பூரா மாடு கொடுத்துட்டு தான் இருக்குங்கண்ணா. தமிழ்நாடு, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் மாடு கொடுத்துட்டு தாங்கண்ணா. எல்லாமே நல்ல தரமான பிரீட்ஸா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மெயினா எங்க இருந்து எடுக்கிறீங்க? நாங்க எல்லாம் லோக்கல்ல தாங்கண்ணா வாங்குறோம். லோக்கல்ல நம்ம விவசாயி வளர்க்குறவங்களுக்கு தாங்கண்ணா மாடு வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால எப்படி இருக்கும் எல்லா மாட்டோட எல்லா இதுமே தெரிஞ்சிருங்கண்ணா. நம்ம நேரா ஊர்காட்டிலே போய் வாங்குறதுனால அவங்க மாடு என்ன பராமரிக்கிறாங்க, எப்படி வச்சிருக்காங்க, எல்லாமே காட்டு மேய்ச்சலே இருந்த மாடு தாங்கண்ணா. 20 மாடு இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாமே கொடுக்குற கண்டிஷன்? எல்லா மாடு கொடுக்குறதாங்கண்ணா. சரி, இன்னைக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள்லாம் வந்திருக்குன்னு பாத்துடலாங்களா? பாக்கலாங்கண்ணா. ஆனா இப்ப இதான் பார்க்கக்கூடிய நம்ம முதல் மாடுங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸுங்கண்ணா. இதை பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். செவல சட்டை, இது சிவாஜி ஹெச்எப் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா செவல சட்டைங்கண்ணா. இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா. இது நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வெயிலுக்கு அதிகமாக இருக்குது, வெயில் தாங்க வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்கண்ணா. நல்ல தலையீத்து தானே, 4 பல்லு தானே. தலையீத்து தான் 4 பல்லு வருங்க. குணத்தை பாருங்க. கறவையில் ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்குங்க. அது ஒரு 15 லிட்டர் கறக்குங்க. நல்ல காம்பு கணக்குனா குணம் நல்ல குணங்கண்ணா. தலையத்தில் அந்த குணம் இருக்காது, குணம் நல்ல குணங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி சுழி சுத்தங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ தலையத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறக்குங்கண்ணா. அடுத்த ஈத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கூட வரும். ஆனால் மாடு நான் பெரிய மாடாக ஆகிக்குங்கண்ணா. இன்னும் 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய 10 மாட்டை பார்த்தீங்களாண்ணா ஒரு ஹெச்எப் கிராஸ் மாடுங்கண்ணா. நம்ம பண்ணையிலே எல்லாம் பெரிய சைஸான மாடுங்கண்ணா. மாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாடு ஏன் ஹைட்டுக்கு இருக்கு. ஆமாங்கண்ணா, நம்ம பண்ணையிலே எல்லாம் ஒரு பெரிய சைஸான மாடுங்கண்ணா. அது ஹெச்எப் கிராஸ் மாடுங்கண்ணா. அது ஆமாங்கண்ணா, நல்ல பெரிய சைஸ்ண்ணா. பாருங்க என் தலை மட்டத்துக்கு இருக்கு மாடு. ஆமாங்கண்ணா. ஆமாண்ணா, இன்னும் இது கண்ணு போட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் எடுத்துக்குங்கண்ணா. அது இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் எடுத்துக்குங்கண்ணா. மடி லூஸை பாருங்க வாங்களேன். இது குறைஞ்ச ஒரு 25 லிட்டர் இருக்குண்ணா. அந்த மாடு கறக்குங்கண்ணா. கண்டிப்பாக ஒரு கேரண்டி 25 லிட்டர் இந்த மாடு கறக்குங்கண்ணா. 2 நேரங்கண்ணா. சும்மா நேரம் 25 வந்து சும்மா வாயில சொல்லலாம்ண்ணா. இது 2 நாள் சேர்ந்து ஒரு 25 லிட்டர் கறக்குங்கண்ணா அந்த மாடு. ஆமாண்ணா. 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ஹெச்எப் கிராஸ்ண்ணா. பாருங்க பாடி அமைப்பு பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு உடம்பு கட்டான மாடுங்கண்ணா. இது வெயில் எல்லாத்துக்கும் இந்த மாடு தாங்கண்ணா. ஹெச்எப் கிராஸ் தானே. அது கறவைகள் அதிகமாக போகும்போது மாடுகள் வந்து வெயிலுக்கு தாங்காது என்னென்னமோ சொல்றாங்கன்னா பியூர் ஹெச்எப் இருந்தால் தான் தாங்காது. இது ஹெச்எப் கிராஸ் தாங்கண்ணா. அது ஆமாங்கண்ணா, இது ஹெச்எப் கிராஸ் தான். அதனால இது வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு போடையில் தானே இதோட மடி அமைப்பு ஃபுல்லாக மடி வைக்கணும். ஆமாம், பல்லு 2வது ஈத்துனா 6 பல்லுங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா இது 3வது மாடுங்கண்ணா.
இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா பியூர் ஹெச்அப்புங்கண்ணா. ஆமாங்கண்ணா, பியூர் ஹெச்அப்பு. ரெண்டாவது ஈத்து மாடு. கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10லேருந்து 15 நாட்கள் எடுத்துக்கணும் அந்த மாடு. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 லிட்டர் கறவை கறக்குண்ணா. ஆமாங்கண்ணா, இன்னும் ஒரு 15லேருந்து 20 லிட்டர் கறக்குண்ணா. நல்ல குணத்தை பாருங்க, நல்ல ஒரு குணம். மடி பை லூஸை பாருங்க. 15 நாட்கள் ஆகுனா நல்லா ஃபுல்லாக பை வச்சு தான் கண்ணு போடும். சரி. ஆமாங்கண்ணா, நல்ல கலர், நல்ல கலருங்கண்ணா. நல்ல ஜாதி மொட்டைங்கண்ணா. பியூர் ஹெச்அப், ஏபிசி அப்படி இப்படிங்கிறாங்க. அது மாதிரி நல்ல ஒரு பியூர் ஹெச்அப் மாடுங்கண்ணா. இது குணத்தை பாருங்க, பாருங்க பாருங்க, கைத்தே விட்டுட்டேன் பாருங்க. அதெல்லாம் எங்கே வேணாலும் கறக்கலாம். குணம்லாம் நல்லா குணம், கைத்தே விட்டுட்டு பாருங்க. ஆமாங்கண்ணா, யார் வேணா கறக்கலாம். அதெல்லாம் யார் வேணாலும் கறக்கலாங்கண்ணா. இது 4வது மாடுங்கண்ணா நம்ம பண்ணையில். நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுண்ணா. அது மாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியுமா. இது 2ஆம் நீத்துங்கண்ணா, கடமளப்புங்கண்ணா. 2ஆம் நீத்து கடமளப்பு. இது ரெட் சிந்தி கிராஸுங்கண்ணா. இது ஒரு கிராஸ் பிரீடு. இதே மாதிரி இது எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு இந்த மாடு செட் ஆகுங்கண்ணா. ஃபேட் ஏசனமுக்கு இந்த மாட்டை கவலைப்படவே தேவையில்லண்ணா. நல்ல ஒரு ஃபேட் ஏசனை போருங்கண்ணா. அது கண்டிப்பாக வருண்ணா. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் எடுத்துக்குங்கண்ணா. ஒரு 20லேருந்து 25 லிட்டர் கண்டிப்பாக நம்ம இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாம்ண்ணா. இது தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. காட்டு மேட்சிலே இருந்த மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குணமும் அதே மாதிரி தான். கிராஸ் மாடு தான் ஒவ்வொன்றும் நிற்காதும்பாங்க. இங்கே பாருங்க, குணத்தை பாருங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். காம்பு கணம் பார்த்துங்க. என்ன இந்த மாட்டோட விலை 78,000ங்கண்ணா. ஆமாண்ணா, நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியாக தானே சொல்லுவேன். சும்மா 1 லட்சம் 2 லட்சங்கிறதெல்லாம் கிடையாது. ரேட்டு கம்மியான ரேட்டு தான் 78,000ங்கண்ணா. ஆமாங்கண்ணா, நீங்கள் எங்கேயும் கொடுக்க முடியாத விலைங்கண்ணா அது. ஆமாங்கண்ணா, கறவை அதே மாதிரி 20 லிட்டர் கேரண்டி. 25 தலையத்துலேயே நேரம் 10 கறந்தது. 25 லிட்டர் கண்டிப்பாக தாராளமாக கறக்கணும் அந்த மாடு. ஆமாங்கண்ணா, கிராஸ் மாட்டில் இவ்வளோ கறவை திறனை எதிர்பார்க்குற சிரமம் தாங்கண்ணா. மாட்டே பார்த்தீங்கன்னா தெரியும், மாடு கொஞ்சம் உடசல் மாடு தானே, நல்லா கறக்குங்கண்ணா. நம்ம பண்ணையில் அடுத்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்கண்ணா. ஆமாங்கண்ணா, நல்ல ஜெர்சி மாடு. 2வது ஈத்து மாடுங்கண்ணா. 2ஆம் ஈத்து மாடு. நல்ல ரத்த முதல்ல நல்ல உடல் அமைப்பு கொண்ட மாடுங்கண்ணா. 2வது ஈத்துங்க. நல்ல ஒரு முக லட்சணமான பாருங்க, நல்ல கிளிக்கும்